தலைப்பு என்ன? இனிமை நிறைந்தது பள்ளி வாழ்வா கல்லூரி வாழ்வா? இதுதானங்க ஐயா தலைப்பு. ஒன்று வேணாம், நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னா ஒன்று காலேஜில் படிங்க, இல்லையா படித்த காலேஜில் நினைங்க. ஐயா ஸ்கூல் லைஃபு கஷ்டமா இஷ்டமா நீங்களும் சொல்ல வேணாம், நானும் சொல்ல வேணாம். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட போய் கேளுங்க, அவன் சொல்லுவான். ஐயா அவன் பேக்குன்னு ஒன்று தூக்கிட்டு போகிறான். சார் பேக்கா சார்? அது புளி மூட்டை கூட வெயிட் கம்மியாக இருக்கும். அவன் பேக்கு அவ்வளோ கணக்குது. நியாயமாக பார்த்தா 5 புக்கு படிக்கலாம். ஆனால் அவன் 5 புக்கு, 5 நோட்டு, 5 நோட்ஸு, இது பத்தாது ஜிகே புக்கு வேற அவன் படிக்கிறான். சார் குரூப் எக்ஸாம் படிக்கிறவன் 5ஆம் கிளாஸ் புக்கு உட்காந்து புரட்டிட்டு இருக்கான். 5ஆம் கிளாஸ் படிக்கிறவன் ஜிகே புக் படிக்கிறான். நினைச்சு பாருங்க நிலைமைய. சார் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம்னா 10ஆம் கிளாஸையும் 12ஆம் கிளாஸையும் படிக்கிறேன்னு சொல்லிடலாம். வர்றவன் போறவன் எல்லாம் கேள்வியா கேட்பான். தம்பி 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்பா பார்த்து பத்திரமா படின்னு. அவன் 10ஆம் கிளாஸ் தான் சார் படிப்பான். பாகிஸ்தான் கூட சண்டைக்கு போற மாதிரியே அவனை பயமுறுத்துவானுங்க. 90 மார்க் வாங்கிட்டு அழுகுறாங்க ஸ்கூல்ல. சென்டம் போச்சுன்னு. ஆனா காலேஜில் நம்ம பசங்க வச்சதெல்லாம் அரியரு, எழுதுன பூரா ஃபெயிலா போயிருப்பானுங்க. ஆனா படிச்ச பிறகு கெரியர் இல்லாதவனோ, படிக்கும் போது அரியர் இல்லாதவனோ வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஐயா அதாங்க ஐயா நம்ம காலேஜ் பசங்க. ஐயா இவனுங்க எதுக்கு அரியர் வைக்கிறாங்க? நமக்கு பாடம் நடத்தின வாத்தியாரு நம்ம மறக்க கூடாது, நம்ம அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நம்ம பசங்க அரியரே வைக்கிறாங்க. ஐயா அரியர்னா என்ன? அரியர்னா ஃபெயிலா போன சப்ஜெக்ட். அப்படி இல்ல, அப்புறம் அறிவுல பாதி கெரியர்ல மீதி. இதுதாங்க ஐயா அரியரு. உட்காந்து ரூம் போட்டு சிந்திப்பாங்க போல இருக்கு ஐயா. அரியருக்கு இப்படி ஒரு விளக்கமா? ஐயா அது எப்படின்னா, படிச்சதுக்கு முன்னாடி அப்புறம் கெரியருக்கு தேவையான அறிவை தரதுனால தாங்க அதுக்கு பேர் அரியரு. ஐயா ஒன்னே ஒண்ணுதான், இளையத்துல போய் ஸ்டைல சொல்லணும்னா கடுப்பேத்திர வாத்தியாட்ட கம்முனும் உசு பேத்திர வாத்தியாட்ட உம்முனும் தான் காலையில சும்மா ஜம்முன்னு போகும். ஐயா ஒண்ணுமில்ல, வாழ்க்கைங்கிறது ஒரு கிரிக்கெட் மாதிரி. அதுல இந்தியா வந்து ஃபீல்டிங் பண்ற மாதிரி ஸ்கூல் லைஃப் கொஞ்சம் மந்தமாத்தா போகும். ஆனா காலேஜ் லைஃப்ங்கிறது 300-350 ரன் டாரை வச்சதுக்கு அப்புறம் நம்ம டோனி விராட் மாதிரி அப்படியே எனக்கு 6 அடிக்கிற மாதிரி அப்படியே சும்மா செம்மையா போகும். ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் பொங்கல் திருவிழான்னு ஒன்று வைப்பாங்க. ஸ்கூல்லையும் வைப்பாங்க, காலேஜ்லையும் வைப்பாங்க. ஸ்கூல்ல கொஞ்சமா பொங்கல் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஒரு போட்டோ எடுத்து. ஏன்னா அதுக்கப்புறம் போய் படிக்கணும், பப்ளிக் எக்ஸாம். ஆனா காலேஜில் அப்படியா? வேட்டியை மடிச்சுக்கிட்டு வெட்டுக்கரும்பு உடச்சிக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு நம்ம பயலுக வந்தாங்கன்னா ஜல்லிக்கட்டு கால சும்மா துள்ளிக்கிட்டு வர மாதிரியே இருக்கும். இதுக்கு கொஞ்சமும் குறையாம வஞ்சி கொடியழகு, வாசமுள்ள பூவழகு, தாவணியில வந்தா எங்க பொண்ணுங்க அழகோ அழகு. ஐயா இப்படி இருந்தா தானங்க ஐயா பொங்கல் பொங்கும். அதாங்க ஐயா காலேஜ். எத்தனை வருஷம் வந்தாலும் கல்லூரி வாழ்க்கை இனிமையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.